அந்த ஏக இறைவன் பலவாக தெரிவது எப்படி? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒன்று மட்டும் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது, மற்றதெல்லாம் அதன் தோற்றங்கள். இப்படித்தான் அத்வைத தத்துவம் சொல்றது. அந்த ஒரே ஒன்று பரம்பொருள் எப்படி பலவா தெரியுது? ஒரு தொலைக்காட்சி நிலையத்துல ஒரு காட்சி ஒலியோடு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அது எப்படி எத்தனை தொலைக்காட்சி பெட்டிகளில், லட்சோப லட்சம் தொலைக்காட்சி பெட்டிகளில் அதை நாம் பார்க்க முடிகிறது? ஒண்ணுதானே. எவ்வளவு இடத்துல எவ்வளவு பலவா இருக்கு பாருங்க. இது சாத்தியம் என்றால் ஏன் அது சாத்தியம் இல்லை? இப்படித்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்றா பலவா? இப்பதான் ஏகன் அநேகன் என்று மாணிக்க வாசகர் பாடுறதுடைய அர்த்தம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது. அவன் ஏகன், அவனே அநேகன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று எம்பிரான் இயேசுபிரான் சொன்னதன் வேத வாக்கு இப்பொழுது மெல்ல புரிய தொடங்கலாம்.